பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருக்கு மகிமை. இந்த காலையில் உங்களை சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம். இயேசு நாமத்தில் உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். யோவான் 3ஆம் அதிகாரத்தில் 36வது வசனம், கடைசி வசனம், குமாரனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் நித்திய ஜீவனை உடையவனாய் இருக்கிறான். அதை மாத்திரம் நான் எடுத்துக்கொள்கிறேன். குமாரனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் நித்திய ஜீவனை உடையவனா இருக்கிறான். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆம், தேவன் வேதம் சொல்லுகிறது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவா இவ்வுலகத்தில் அன்பு கூர்ந்தார். அவரை தந்தருளி இவ்வளவா இவ்வுலகத்தில் பிதாவாகி தேவன் அன்பு கூர்ந்தார். ஆமேன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிதாவாகி தேவன் அன்பு கூர்ந்ததற்காக நான் அவரை ஸ்தோத்தரிக்கிறேன். பிதாவாகி தேவன் அன்புள்ளவராக இருக்கிறார், அன்பு கூறுகிறவராக இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை. அந்த பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனை கொடுத்ததன் மூலமாய் மனுக்குலத்தின் மேல் அதிகமான அன்புள்ளவராக அவர் மாறி இருக்கிறார். அதனால் வேதம் என்ன சொல்லுகிறது? குமாரனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் நித்திய ஜீவனை உடையவனாய் இருக்கிறார். நித்திய ஜீவனை அடைகிறதற்கு உங்களுக்கு எனக்கு என்ன தேவை என்றால், குமாரனிடத்திலே நாம் விசுவாசமாய் இருக்க வேண்டும். இன்னைக்கு எல்லோரும் ஒரு காரியத்தை நாம் புரிந்து அறிந்து தெரிந்து வைத்திருக்க வேண்டும். குமாரனிடத்திலே விசுவாசமாய் இருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் யாரிடத்திலே விசுவாசமாய் இருக்க வேண்டும்? குமாரனிடத்திலே விசுவாசமாய் இருக்க வேண்டும். அதற்காக ஆண்டவரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். என் அன்பு தேவனுடைய ஜனங்களே, நீங்கள் குமாரனிடத்திலே விசுவாசமாய் இருப்பீர்களா? அதுதான் இன்றைய முக்கியமான செய்தி. குமாரனிடத்திலே, தேவ குமாரன் மேல் விசுவாசம் வையுங்கள். அவர்தான் எனக்காக சிலுவையிலே மரித்தார். அவர்தான் என் பாவங்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்தார். என் சாபங்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்தார். என்னுடைய வியாதியை சிலுவையிலே சுமந்து தீர்த்தார். என்னுடைய தரித்திரத்தை சிலுவையிலே சுமந்து தீர்த்தார். அவர் எனக்காக சிலுவையிலே தொங்கினார். அவர் எனக்காக இரத்தம் சிந்தினார். என் பாவங்களுக்காக அவர் சிலுவையை தூக்கி சுமந்தார் என்று நாம் குமாரனிடத்திலே விசுவாசம் வைக்க வேண்டும். நான் நீதிமான் ஆவதற்காக, என்னை நீதிமான் ஆக்குவதற்காக அவர் கல்லறையை விட்டு 3ஆம் நாளிலே உயிரோடு கூட எழுந்தார். அவர் உயிர் தெழுந்ததினால் எனக்கு பெரிய நம்பிக்கை உண்டாயிருக்கிறது என்று நாம் குமாரனிடத்திலே விசுவாசம் வைக்க வேண்டும். குமாரனிடத்திலே விசுவாசமாய் இருக்கிறவன் நித்திய ஜீவனை உடையவனா இருக்கிறான். குமாரனிடத்திலே விசுவாசமாய் இருக்கிறவன் நித்திய ஜீவனை உடையவனாய் இருக்கிறான். அருமையான விசுவாசிகளே, உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி இருக்கிறது. நீங்கள் தேவனை விசுவாசிப்பதனால், இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதனால் நீங்கள் நித்திய ஜீவனை பெற்றிருக்கிறீர்கள். பைபிள் சொல்கிறது, கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். உங்களுக்கு மட்டும் இல்ல நித்திய ஜீவன், நீங்க விசுவாசிங்கன்னா நீங்களும் உங்க வீட்டாரும் எல்லாரும் ரட்சிக்கப்படுறதுக்கு இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த காரியங்கள் போதுமானதாக இருக்கிறது. கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீ உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். ஆகவே கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்போம். நாமும் நம்முடைய வீட்டாருமாய் ஆண்டவருக்குள்ளே நாம் நிலைத்திருக்க ஆண்டவர் உதவி செய்வாராக. ஆண்டவருக்கு மகிமையும் கனமும் துதியும் உண்டாகட்டும். கர்த்தருக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்ப அவர் சொல்றாரு, குமாரனை விசுவாசியாதவனும் ஜீவனை காண்பதில்லை, தேவனுடைய கோபம் அவன் மேல் நிலை நிற்கும். குமாரனை விசுவாசியாதவன் நித்திய ஜீவனை அடைய மாட்டான் என்று அவர் சொல்லுகிறார். மாத்திரமல்ல, தேவ கோபம் அவன் மேல் நிலை நிற்கும். தேவ கோபமானது அவன் மேல் நிலை நிற்கக்கூடியதாக இருக்கிறது. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, சகோதர சகோதரிகளே, தேவ கோபம் இவ்வளவு பயங்கரமானது. பாத்தீங்களா? தேவ கோபம் வந்துருமா? அந்த தேவ கோபம் வந்துருச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. அதனால கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டவங்களுக்காக துதிக்கிற நீங்க நித்திய ஜீவன்ல நிலைச்சிருங்க. நித்திய ஜீவன் உங்களுக்கு கிடைக்கும் வர, அந்த பரலோக வாழ்வை நீங்க அடையும் வர, கிறிஸ்துவுக்குள்ள கவனமா இருந்து, ஜாக்கிரதையா இருந்து, ஜப ஜீவியத்துல உண்மையா இருந்து, பரிசுத்த ஜீவியத்துல உண்மையா இருந்து, உங்களுடைய விசுவாசத்தை கடைசி மட்டும் காத்து கொள்ளுங்கள் என்று உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். ஜெபிப்போமா? நல்ல ஆண்டவரே, அருமையான நேரத்துக்காய் வேலைக்காய் ஸ்தோத்திரம். உடைய கரத்தில் எங்களை கொடுக்கிறோம். தேவரீர் கூட இருப்பீராக. உடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து வழி நடத்துவீராக. காத்துக்கொள்ளும். நல்ல நாமத்தை மகிமைப்படுத்தி அருளும். இயேசுவின் மூலம் வேண்டுகிறோம் பரமபிதாவே. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார். சமாதானமாயிருங்கள். காட் பிளஸ்.